மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாததை இருக்கிறதை போல் அழைக்கிற சர்வ வல்லமையுள்ள நம்முடைய பிதாவாகிய தேவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலும் தேவன் அவருடைய கிருபையாய் சபையாய் கூடியவர்களுக்கு நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கடந்த நாட்களிலும் கடந்து வந்த ஒவ்வொரு மாதங்களிலும் தேவன் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த நாள் வரைக்கும் தேவன் நம் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் நமக்கு கொடுத்த குமாரர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுத்த அந்த விசுவாசத்தை இந்த நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள நமக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அந்த ஒரு விசுவாசத்தினாலே இன்றைக்கும் நாம் தேவனுடைய மக்களாக இந்த இடத்தில் கூடி வர தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறபடியால் அவருக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த நாளில் நாம் பார்க்க போகிற பாடம் புளித்த மாவை குறித்து பார்க்க போகிறோம். புளித்த மாவு. இப்பொழுது ஒரு மாதங்களாக நம்ம எதை குறித்து நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கோங்கிறது ஞாபகம் இருக்குங்களா? ராபோஜனத்துக்காக அதுக்குரிய பாடங்கள் எடுத்து அதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு நாம் அந்த ஒரு அப்பத்தை புசிக்க நம்முடைய மனதை அதுக்கு தகுதிப்படுத்தி கொள்வதற்காக ஒரு மாதங்களாக நாம் அதை குறித்து தியானித்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இந்த பாடம் புளிப்பில்லாத புளித்த மாவு. அதை குறித்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வாசித்த இந்த யாத்திராகமும் 12ஆம் அதிகாரத்தில் இந்த 15வது வசனத்தில் அதை வாசிக்கலாம். அந்த வசனத்தை, புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில்தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலரிலிருந்து அறுப்புண்டு போவான். இப்போ நம்ம வாசிக்கிற இந்த யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்தில் இந்த 15வது வசனத்துக்குள்ள எவ்வளோ பொருள் இருக்கு தெரியுங்களா? அதுக்குள்ள தேவனுடைய சத்தியத்தின் ஆழம் அதுக்குள்ள இருக்குது, நம்ம பார்க்க முடியும். இப்பொழுது நம்ம பார்க்க போகிறது சில காரியங்கள் குறித்து நம்ம பார்க்கலாம். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளிலே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். இதற்கும் பொருள் இருக்கு. முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அவன் ஆத்துமா இஸ்ரேலிலிருந்து அறுப்புண்டு போவான். அப்போ ஆதாமுக்குள்ள பிறந்த எல்லா ஜனங்களும் அறுப்புண்டு போய்கிட்டு இருக்காங்க, மரித்து போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆதாமுக்குள்ள மரிக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரு நம்பிக்கையை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். தம்முடைய குமாரர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உயிர்த்தெழுதலுக்குரிய அவர் ஆதாமுக்கு ஈடுபலியாக தன்னை கொடுத்ததன் மூலமாக எல்லாருக்கும் அந்த மீட்கும் பொருளை கொடுத்திருக்கார், உயிர்த்தெழுதல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இஸ்ரேலிலிருந்து அறுப்புண்டு போன ஒரு மனுஷனுக்கு என்ன கிடைக்காது? இஸ்ரேல்ல என்ன அர்த்தங்க? தேவனுடைய ஜனம். தேவனுடைய ஜனத்திலிருந்து அறுப்புண்டு போனா என்ன கிடைக்காது? ஜீவனே கிடையாது, இல்லைங்களா? அதுக்குரிய பொருள் தான் இதுல கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ அவங்க பார்க்கும்போது ஒரு புளித்த அப்பத்தை எடுத்தவங்க சாப்பிட்றாங்க. ஒரு புளித்த அப்பத்தை ஒருவேளை அவங்க சாப்பிட்டுட்டாங்கன்னு சொன்னா இஸ்ரேல் சபையிலேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, இல்லைங்களா? அடுத்து பார்க்கும்போது இந்த 19வது வசனத்துல கூட 7 நாளாலும் உங்கள் வீடுகளில் புளித்தமாக காணப்படக்கூடாது. எவனாலும் புளிப்பிடப்பட்டதை புசித்தால் அவன் பரதேசி ஆனாலும், கொடுத்துட்டா பாருங்க, இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் இல்லை, பரதேசி ஆனாலும் சரி சுதேசி ஆனாலும் சரி, அவன் ஆத்மா இஸ்ரேலின் சபையிலிருந்து அறுப்புண்டு போய்விடுவான் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம இதை குறித்து யோசிக்க வேண்டியது அவசியமா இருக்கு, இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சம்பவமும் புதிய ஏற்பாட்டுடைய சம்பவங்களுடைய நிழலா இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அடுத்து பார்க்கும்போது லேவியராகமம் புத்தகத்துல கூட ஒரு சில வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக. புளித்த மாவுள்ளதொன்றையும் தேனுள்ளதொன்றையும் கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்க வேண்டாம். பாருங்க, போஜன பலியை குறித்து இங்க பேசுறாரு. இந்த போஜன பலியில கூட என்ன இருக்க கூடாதுன்னா, புளித்த மாவினால அந்த போஜன பலியை கூட கொண்டாடக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படி செஞ்சாலும் கூட என்ன ஆகிடும்? அது கூட தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமா போயிடும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், இல்லைங்களா? ஸோ இப்போ பலியின் ஜீவியத்தை ஒப்பு கொடுத்துருக்கிற நாம கூட இதை குறித்து யோசிக்க வேண்டியது அவசியமா இருக்குன்னு இதுலேருந்து நமக்கு ஒரு காரியம் புரியுது, இல்லைங்களா? ரெண்டு அறிவை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அடுத்தது இன்னொரு வசனம் கூட 6ஆம் அதிகாரத்துல லேவியராகமம் 14வது வசனமும் 15வது வசனம் கூட படிக்கலாம் பாருங்க. போஜன பலியின் பிரமாணம் என்னவென்றால், ஆரோனின் குமாரர் அதை கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்துக்கு முன்னே படைக்க வேண்டும். அவன் போஜன பலியின் மெல்லிய மாவிலும் அதன் எண்ணெயிலும் தன் கைப்பிடி நிறைய எடுத்து போஜன பலியின் மேலுள்ள தூபவர்க்கம் யாவற்றோடும் கூட
அதை ஞாபகக்குறியாக பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனிக்க கடவன். அடுத்த வசனம் படிங்க. அதில் மீதியானதை ஆரோனும் அவன் குமாரரும் புசிப்பார்களாக. அது புளிப்பில்லா அப்பத்துடன் பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்கப்பட கடவது. ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரத்தில் அதை புசிக்க வேண்டும். இப்போ இங்க இன்னொரு தேவையை நமக்கு ஏற்படுத்தப்படுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, போஜன பலியின் பிரமாணம் என்னவென்றால், ஆரோனின் குமாரர் அதை கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்தின் முன்னே படைக்க வேண்டும். ஆரோனின் குமாரரை குறித்து இங்க எழுதப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? அவங்களும் என்ன பண்ணக்கூடாது, அந்த புளித்த அப்பத்தோட அதை ஆசரிக்க கூடாது அப்படின்னு இங்க நமக்கு ஒரு தேவை ஏற்படுது. ஏன்னா ஆரோன் யாருங்க? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஆரோனின் குமாரன் இல்லைங்களா? கிறிஸ்து நமக்கு இப்படி எப்படி இருக்காரு? பிரதான ஆசாரியரா இருக்காரு. நாம யாரா இருக்கோம்? ஆசாரியர்களா இருக்கிறோம், அவருடைய மக்களா இருக்கிறோம். அப்ப நாம கூட என்ன பண்ண வேண்டியிருக்கு? இந்த இதை குறிச்சு தெரிந்து கொள்ள வேண்டியிருக்குதுன்ற இன்னொரு அவசியத்தை நமக்கு இதுல ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. சரி, இந்த 3 காரியத்தை எடுத்துட்டு நாம இந்த ஒரு ரகசியத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியதா இருக்கு. நம்ம வெறும் சாப்பிட்ற ஒரு அப்பத்துல ஏதாவது பலன் இருக்கா? வாய்க்குள்ள போறதெல்லாம் என்ன ஆயிடுங்க? ஆசனத்து வழியாக கடந்து போயிடும். அது ஒன்று கூட ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தாதுன்னு சொல்லிட்டார் புதிய ஏற்பாட்டுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம சாப்பிட்ற பொருள் எதுவும் கிடையாது. அப்போ ஏதோ ஒரு ஆவிக்குரிய பொருள் அதில் அடங்கி இருக்குது. அந்த ஆவிக்குரிய பொருள் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ வேதத்துல இருந்து ஆராய்ச்சி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஆமோஸ் புத்தகத்துல ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க, 4ஆம் அதிகாரத்துல 5வது வசனம். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். புளித்த மாவுள்ள ஸ்தோத்திர பலியோடே தூபம் காட்டி உற்சாக பலிகளை கூறி தெரியப்படுத்துங்கள். இஸ்ரவேல் புத்திரரே, இப்படி செய்வதே உங்களுக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். புளித்த மாவுள்ள ஸ்தோத்திர பலியோட தூபம் காட்டி உற்சாக பலியை கூறி தெரியப்படுத்துங்க. இஸ்ரவேல் மக்களே, இது உங்களுக்கு பிரியமானதுதான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா, புளித்த மாவோட செய்யறது அவங்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க ஒரு காரியம் சொல்றாரு. இது புளித்த மாவு வேண்டாம் நான் உங்களுக்கு சொல்றேன், ஆனா புளித்த மாவு சாப்பிடுறது உங்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்குது அப்படின்னு சொல்லி தேவன் அவருடைய மக்களை பார்த்துங்க சொல்றாரு. ஆனா அந்த ஆமோஸ் புத்தகத்துல அவர் இந்த வார்த்தை சொல்லும் போது இஸ்ரேல் மக்களுடைய நிலைமை எந்த நிலையில இருந்தாங்க? அவங்க தேவனை விட்டு முற்றிலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தூரம் போயிட்டாங்க இல்லைங்களா? அவங்க அந்நிய தேவர்கள் வழிபட்டு அந்த ராஜாக்களுடைய காலத்துல தேவனை முழுவதும் என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியே நிக்க வச்சுட்டாங்க. சொல்றாரு, என் ஆலயத்தை விட்டு நான் வெளியே போயிடுவேன், நான் அந்த ஆலயத்துல தான் இருப்பேன், இந்த ஆலயத்துல நீங்க என்னை நோக்கி ஜெபம் பண்ணா நான் கேட்பேன்னு சொல்லி இந்த தேவன் அந்த ஆலயத்தை விட்டு வெளியே போய் அந்த பாபிலோனியர்களாக அந்த ஆலயத்தை இடிச்சு போட வச்சுட்டார் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சொல்றாரு, இந்த பலியை புளிப்போட சாப்பிடுறது உங்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்குது அப்படின்ட்டு இல்லையா? அப்போ மனுஷ சுபாவம் இந்த புளிப்புள்ளதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரியமா இருக்குதுங்கிறதையும் தேவன் இந்த இடத்துல சொல்றாரு. அப்போ நாம இது கூட இதுக்குரிய ஆவிக்குரிய பொருளை ஆராய்ச்சி பார்க்க வேண்டியதா இருக்குது அப்படின்ற அவசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்றோம். இப்போ நாம புதிய ஏற்பாட்டுக்கு வந்துடலாம். பழைய ஏற்பாடு நடந்த ஒவ்வொரு சம்பவமும் எப்படி இருக்குதுங்க? வரும் காரியங்களோட ஒரு நிழலாகவும் இருக்குதுன்றதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அது நம்ம வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல என்ன சொல்லியிருக்கு பாருங்க. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. பார்த்தீங்களா? எல்லாம் எச்சரிப்பு உண்டாக்கும்படி நமக்கு எழுதப்பட்டு இருக்கு. திருஷ்டாந்தமா அவங்களுக்கு சம்பவிச்சது. அப்போ அந்த காரியங்களை நாம் ஆராய்ச்சி பார்க்க வேண்டியதா இருக்கு. நமக்கு எச்சரிப்பு எதுல இருக்குதுன்றது நம்ம இந்த வசனத்தின் மூலமா பார்க்கிறோம். ஆக நம்ம இந்த இடத்துல நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை நம்ம படிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை அங்க சொல்றாரு பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார். அடுத்த வசனம் படிக்கலாம். நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? சரி, இப்போ இங்க பார்க்கும்போது அவரு அந்த 11வது வசனத்தை தான் அதோட பொருள் சொல்ற. ஒரு இடத்துல வரும்போது இவங்களுக்கு அப்பத்தை கொண்டு வரணும்னு மறந்துட்டாங்க. இப்போ நினைச்சிட்டு நீங்க அப்பத்தை பற்றி பேசுறேன்னு நினைச்சிட்டு ஐயோ நம்ம அப்பத்தை கொண்டு வரலையே அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே ஒரு டவுட் வந்துடுது. அப்போ அவர் சொல்றாரு, என்னப்பா இந்த அப்பத்தை குறித்து பேசுறீங்களா? நான்
ஏன் அப்பத்தை நம்ம எவ்வளவு பேருக்கு பங்கிட்டு கொடுத்தோமே, இதெல்லாம் ஒரு பெரிய காரியமா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாவை பத்தி சொல்றாரு? 11வது வசனம் பாருங்க. பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். பாருங்க, நம்மளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களை கூப்பிட்டுட்டு அவங்கள கூடவே கூட்டிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்றாரு. இந்த பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவு குறித்து எச்சரிக்கையா இருங்க இல்லையா? அப்ப இவர் உபதேசத்தை கொடுத்து அவங்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஆனா பரிசேயர் சதுசேயர்கிட்ட இருக்கிற ஒரு உபதேசம் இவங்களுக்கு என்னத்தை கொண்டாக்கிடுமா? புளித்த மாவு இல்லைங்களா? இவங்களை புளித்து போக பண்ணக்கூடிய ஒரு உபதேசம் அவங்க இடத்துல இருக்குது அப்படிங்கிறது அந்த இடத்துல சொல்றாரு. இப்படி பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் வந்து ஒரு 6 விதமான புளித்த மாவு குறித்து சொல்லியிருக்காரு. ஒன்று பரிசேயர் சதுசேயர், அடுத்தது ஏரோதின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாருங்கன்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஒவ்வொன்றா அது குறித்து பார்க்கலாம் இல்லைங்களா? இப்போ இந்த முதலாவது சதுசேயரை குறித்து நம்ம பார்க்கலாம். இந்த சதுசேயர் பார்க்கும்போது இஸ்ரேல் மக்கள்ல அந்த பரிசேயர் சதுசேயர் அவங்க எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ சுத்தி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவருடைய உபதேசத்துக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா எதிர்த்து நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த சதுசேயருடைய விசுவாசம் என்ன? ஏன் அவங்க அந்த இஸ்ரேல் மக்களோட கூட இருந்துகிட்டு இருக்கிறாங்க? அந்த தேசத்துல இருக்கிற அவங்களுடைய நோக்கம் என்ன? அவங்களுடைய போதனை என்ன அப்படிங்கிறத நம்ம வாசிக்கலாம். ஒரு வசனம் பாருங்க. லூக்கா 20ஆம் அதிகாரம் 27வது வசனம் படிக்கலாம். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயரில் சிலர் அவரிடத்தில் வந்து. அப்ப பாருங்க, சதுசேயருடைய விசுவாசம் என்னங்க? உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இஸ்ரேல் மக்களோட கூட அவங்களும் இருக்கிறாங்க. யூதா கோத்திரத்தை அந்த மக்களோட கூட இவங்க வந்து ஒரு பெரிய ஆட்களா இருக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த காரியத்தை குறித்து யோசிக்க வேண்டியதா இருக்கு. அப்ப இவங்க யாரு? சரி, இவங்க வந்து யாருடைய பிள்ளையா இருக்கலாம்? ஆபிரகாமுடைய பிள்ளையா இருக்க முடியுமா? இவங்க ஆபிரகாமுடைய மக்கள் தானே யூதா மக்கள். இவங்க ஆபிரகாமுடைய மக்களா இருக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க? ஆபிரகாமுடைய விசுவாசம் என்னங்க? கானான்ல அவர் சுத்தி வாழ்ந்திருக்கிறாரு. பரதேசியா சுத்திட்டு வந்திருந்தாரு இல்லைங்களா? அவர் வந்து நினைச்சிருந்தா என்ன பண்ணிக்கலாம்? கானானிய உழைச்சி போட்டு வாங்கிட்டு இருக்கலாம் எல்லாத்தையும் இல்லைங்களா? தேவன் மேல உள்ள வார்த்தையில் உள்ள விசுவாசம், உனக்கு காணான நான் தரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் தரேன்னு சொல்லிட்டு நான் எதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அவர் என்ன பண்ணினா ஒரே ஒரு நிலம் வாங்கினார் இல்லைங்களா? அது என்ன நிலங்க? கல்லறை இல்லையா? அவர் கல்லறைக்காக ஒரு இடம் வாங்கி இருக்கிறாரு. அப்ப அவருடைய விசுவாசம் என்னங்க? நமக்கு எது நிரந்தரம்னு வாங்கிட்டாருங்க அவரு இல்லைங்களா? நமக்கு இங்க மறிக்க போகிறோம், நமக்கு அதான் இருக்குது, நமக்கு உயிர்த்தெழுதல் இருக்குன்ற அந்த ஒரு விசுவாசம் தான் அவர்கிட்ட இருந்துச்சு. ஆபிரகாம் ஈசாக்க கொண்டு பலிபீடத்துல வச்சு இப்படி கட் பண்ண போகும்போது என்ன விசுவாசித்தாருங்க அவரு? தேவன் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர், இல்லாதது இருக்கிறதை போல் அழைக்கிறவர் விசுவாசித்தான் மகனை கொண்டு கட் பண்ண போறாரு இல்லைங்களா? இப்படி இருக்கும்போது யாக்கோபு யோசேப்பு தன்னுடைய ஜனங்களோட கூட எகிப்துக்கு போகும்போது லாஸ்டா அவர் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ஜனங்கிட்ட சொல்றாரு. என்ன வார்த்தைங்க அவரு? நான் இங்க இருந்து என்ன எல்லாரும் கிளம்பி போகும்போது என் எலும்பை கொண்டுட்டு போயிடுங்க, எகிப்துல மட்டும் போட்டு போயிடாதீங்கன்னு சொல்றாரு. அப்ப அவருடைய விசுவாசம் என்ன இருக்கு இல்லைங்களா? உயிர்த்தெழுதல் உண்டுன்றது தான் அவங்களுடைய விசுவாசம் இஸ்ரேல் மக்களுடைய. ஆனா பார்க்கும்போது இவங்க கிட்ட என்ன கிடையாது? உயிர்த்தெழுதல் இல்லைன்ற ஒரு கூட்டம் கூட அந்த இஸ்ரேல் மக்களோட கலந்து இருக்குது. உயிர்த்தெழுதல் உண்டுன்னு விசுவாசிக்கிற அந்த ஆபிரகாம் சந்ததிக்குள்ள உயிர்த்தெழுதல் இல்லை என்ற ஒரு கூட்டம் புகுந்து போதனை கிளப்பிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ அதான் சொல்றாரு, அவங்களோட குறித்து நீங்க என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரத்துல கூட 8வது வசனத்துல நம்ம வாசிக்கலாம் பாருங்க. என்னத்தினால் என்றால் சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பாருங்க, எதெல்லாம் இல்லைன்றாங்க பரிசேயர் சதுசேயர். உயிர்த்தெழுதல் கிடையாது, அடுத்தது தேவதூதரும் கிடையாது, ஆவியும் கிடையாது. இது என்ன? இது ஆபிரகாம் வீட்டுக்கு தேவதூதர் வந்திருக்கிறாங்க இல்லைங்களா? மனோவா வீட்டுக்கு தேவதூதர் வந்திருக்கிறாங்க இல்லைங்களா? தாவீது கிட்ட தேவதூதர் நின்றுட்டு அந்த ஒரு அருவான் அந்த ஒரு நிலத்துல நின்றுட்டு இருக்கும் போது தேவதூதரை தரிசிக்கிறார் அவர் இல்லைங்களா? இப்படிப்பட்ட அந்த வம்சத்துக்குள்ள தேவதூதர்கள் அவ்வளவு தரிசித்திருக்காங்க. ஆனா இவங்களோட விசுவாசம் என்ன? தேவதூதர்களும் கிடையாது, அடுத்தது ஆவியும் கிடையாது இல்லைங்களா? சிம்சோனுக்கு தேவன் பலத்த ஆவி கொடுத்து நான் ஒரு கழுதையின் தாடை எலும்பு தூக்கி சுத்தி அடிச்சாரு பார்த்துக்கிறேன்.
ஆனா இவங்க சொல்றாங்க ஆவியும் கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காரியம் அந்த இஸ்ரேல் மக்களோட கூட உலாவிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்க அவர் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அது குறித்து நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்குது இல்லைங்களா? அதனாலதான் அப்போஸ்தலர் சொல்றாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம் பாருங்க. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழப்பட்டார். அன்றைக்கு உபதேசமே அதுதான். எந்த இடத்துக்கு போனாலும் அவங்க பேசுனது எல்லாமே பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், எங்களுடைய பிதாக்களுடைய தேவன் அவரை கல்லறையிலிருந்து எழுப்பினார். இதுதான் அவங்களுடைய விசுவாசம், அவங்களுடைய போதனையா இருந்துச்சு. ஆனா இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உபதேசம் அவங்களுக்குள்ள வந்ததுனால அப்போஸ்தலர் போய் அந்த வார்த்தையை பேசும்போது அவங்களுக்கு எதிர்த்து நின்னது யாருன்னு பார்க்கணும், உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த போதனைக்கு எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க இல்லைங்களா? அப்போ உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொன்னா ஏன் நம்ம இந்த பாடுபடணும்? எதுக்காக நான் ஒரு இவ்வளோ ஒரு மேன்மையை விட்டு கொடுத்துட்டு ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? ஏன் அந்த மக்களால் அடிக்கப்படணும்? ஏன் துன்பப்படணும்? இல்லைங்களா? அப்போ நம்ம எதுக்கு நம்ம பைபிளை படிக்கணும்? உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இல்லைன்னா நாம் ஏன் இங்கே உட்காந்துருக்கணும்? எல்லாரும் போல நாம போயிட்டு இருக்கலாமே. அதை குறித்து தான் பேசுறாரு. அடுத்து படிங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. எதுக்கு பிரசங்கம் பண்ணணும்? எதுக்கு நீங்க விசுவாசிக்கணும்? இல்லைங்களா? எதுக்கு நீங்க சபையா கூடி வரணும்? இந்த ஒரு விசுவாசம் இல்லாம உங்களுக்கு எதுக்காக இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் நீங்க படணும்? நீங்க ரோமரோட கூட ஜாலியா இருக்கலாமே இல்லைங்களா? படிங்க அடுத்தது. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோம். அடுத்த வசனம். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. பாருங்க, அப்போ எதுக்காக நம்ம ஒரு கிறிஸ்தவங்களா இருக்கிறோம்? அடுத்த வசனம் அதுக்கு ஒரு முடிவு கட்டுறாரு பாருங்க. இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். அப்ப நம்ம எதற்காக நம்ம ஒரு சத்தியத்தை கேட்டோம்? எதற்காக நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம்? இம்மைக்காக கிடையாது. இம்மைக்காக வாழ்ற கூட்டமும் இருக்கு. இம்மைக்காகவே தனக்கு பெயர், தனக்கு புகழ், ஒரு சாதாரண மக்களா இருந்து தான் பெரிய ஆள் ஆகிடணும், சீக்கிரத்துல நான் பெரிய ஆள் ஆகிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டங்கள் இருக்கு. அதை பத்தி நம்ம பேசல. அப்போ இம்மைக்காகவா நம்முடைய வயிறு தேவனா? வயிற்றுக்காகவா நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்போ பார்க்கும்போது இந்த இம்மைக்காக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது, மறுமைக்குரியதா இருக்கு. வரப்போகிற காரியங்களை நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா? அதை விசுவாசித்து தான் தேவனுடைய சத்தியத்தை கேட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ உயிர்த்தெழுதல் மேல சரியான நம்பிக்கை நமக்கு இருக்கணும் இல்லைங்களா? அப்போ பவுல் சொல்ற, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இப்ப விட்டுட்டு கூட இப்ப மரிக்கிறது ரெடியா இருக்கும். மரணத்தை அவ்வளவு சந்தோஷமா எதிர்நோக்கி இருக்கிறாங்களே. என்ன உலகத்துல வாழ்ற எல்லா மக்களுக்கும் மிகவும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது எதுங்க? என்ன மரணம் இல்லைங்களா? அவங்க எல்லா ஜனங்களும் பயப்படக்கூடியதே மரணம் தான். ஆனா இந்த அப்போஸ்தலர்ஸ் என்ன பண்றாங்க? அந்த மரணத்தை வான்னு கூப்பிட்டுட்டு நிக்கிறாங்க. மரணமே கூறு எங்கன்னு கேட்கிறாங்க. எல்லாரும் பயப்படக்கூடியதை எதிர்த்து நின்று வான்னு கூப்பிடக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு விசுவாசம் இருக்கு இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோட தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம்? நம்முடைய இலக்கு என்ன? நம்முடைய நோக்கம் என்ன? இல்லைங்களா? வெளிப்படுத்தல் 20:6 வாசிக்கிறோம். இதுதான் நம்முடைய விசுவாசம் இல்லைங்களா? படிங்க. வெளிப்படுத்தல் 20:6. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாள்வார்கள். பாருங்க, இதுதானே நம்முடைய நம்பிக்கை. இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் எப்படியாவது பங்கடையணும். எல்லாருக்கும் இருக்கு, தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆனா அந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ல அவ்வளவு மேன்மை இருக்கு. ஏன்னா 2வது மரணத்துக்கு அதிகாரமே இல்லை இல்லைங்களா? திவ்ய சுபாவத்தை தேவன் நமக்கு கொடுக்க போற, அழியாமை நமக்கு கிடைக்க போகுது. அப்ப நம்ம மரித்து இன்றைக்கு இருக்கிற நாம இந்த ஜீவனை தூக்கி, இந்த பாடியை தூக்கி நம்ம ஒரு நாள் மண்ணில் போட போறோம். ஒரு நாள் நம்ம கிறிஸ்துவோட கூட தேவனோட கூட இருக்க போகிறோம். இந்த ஒரு விசுவாசத்துக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோம்
கிறிஸ்துவோட சேர்ந்து 1000 வருஷம் அரசாள போறோம் இல்லைங்களா? இந்த விசுவாசம் தான் பைபிளுடைய விசுவாசமா இருக்கு. உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசுவாசம் அன்னைக்கு சபைக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு கூட அந்த உயிர்த்தெழுதலை குறித்து பலவிதமான யோசனைகள் இருக்குது மக்களுக்குள்ள. உயிர்த்தெழுந்தா போதுங்க இல்லைங்களா? உயிர்த்தெழுந்தா போதும், பரலோகத்துல ஒரு மூலையில இடம் கிடைச்சா போதும், இந்த மாதிரி யோசனைகள்லாம் இருக்கு இல்லைங்களா? அப்படிப்பட்ட யோசனையோட கூட நம்ம அழைக்கப்படலை. பரலோகத்துல ஒரு மூலையில இருந்தா போதுன்றது இருக்கா எங்கேயாவது? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்ப இலக்கை நோக்கி ஓடுறேன் நான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. அப்ப இலக்கு என்ன? நமக்குன்னு ஒரு இலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதுதான் அடையணும் இல்லைங்களா? அப்ப பார்க்கும்போது இந்த ஒரு சதுசேயருடைய அந்த உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்க. அப்ப நம்ம எந்த இடத்துல பேசும்போது கூட நம்முடைய முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு அழைக்கப்பட்டிருக்க நாம யார்கிட்ட பேசும்போது கூட அந்த ஒரு நம்பிக்கை அசைக்கப்படுமானால், அந்த முதலாம் உயிர்த்தல் நடந்து போயிடுச்சு, அது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஆனால் அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருங்கன்னு தான் வேதம் சொல்லுது. நம்முடைய நம்பிக்கையை அசைக்க கூடுமானால் அப்புறம் எதுக்கு நாம ஒரு வேதமானவராக இருக்கணும் இல்லைங்களா? அப்போ நம்ம அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. நல்ல போராட்டத்தை போராடின விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்லும்போது இந்த உலகத்துல போகும்போது அந்த விசுவாசம் முதலாவது சோதிக்கப்படும். அந்த உயிர்த்தெழுதல் நம்பிக்கை, இம்மைக்குரிய வாழ்க்கையை என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை பெற்றுக்கொள்ளுகிறான். அப்ப கிறிஸ்து நிமித்தம் நம்முடைய இந்த உலக ஜீவனை நம்ம இழந்து அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அந்த உயிர்த்தெழுதல் நமக்கு உண்டு. அந்த ஒரு நம்பிக்கையில தான் நம்ம போகணும். இந்த உயிர்த்தெழுதலை யாரெல்லாம் தடுக்கிறாங்களோ அந்த புளித்த மாவை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு அப்படின்றது முதலாவது பார்த்தோம். அடுத்தது பரிசேயர். இந்த பரிசேயருடைய புளித்த மாவு குறித்து என்ன? அப்ப பரிசேயர் என்ன புளித்த மாவா இருந்தாங்க இல்லைங்களா? அவங்க யாருன்னு பார்க்கும்போது அவங்க பரிசேயர் வாசிக்கலாம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 38ல இருந்து படிக்கலாம். அவர் போஜனம் பண்ணுகிறதற்கு முன் கை கழுவாமல் இருந்ததை பரிசேயன் கண்டு ஆச்சரியப்பட்டான். கர்த்தர் அவனை நோக்கி, படிக்கலாம். பரிசேயராகிய நீங்கள் போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்து கை கழுவாம சாப்பிட போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. பெரிய ஆச்சரியமாயி போச்சு உங்களுக்கு. எதுலன்னு ஆச்சரியம் பாருங்க உங்களுக்கு. என்னப்பா இவர் கை கழுவாம உட்கார்ந்துட்டு இருக்காரு சாப்பிட அப்படின்னு இல்லையா? அப்ப பாருங்க, அப்ப அவருக்கு தெரியாதா அவர் எப்படி சாப்பிடணுன்றது? அப்ப கை கழுவுன்றது என்ன இருங்க? கை கழுவுறது தப்பு கிடையாது. வெளியில போயிட்டு வந்தோம்னா கையை கழுவிட்டு தான் இன்னைக்கு நம்மளும் சாப்பிட்றோம். ஆனா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆச்சரியம்னா, ஒரு இஸ்ரேல்ல இந்த மனுஷன் இருந்து கூட கை கழுவாம போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா இவங்க எதை அதிகமா முக்கியம் வச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியுது இந்த இடத்துல நமக்கு? பாரம்பரியம் இல்லையா? அப்ப பரிசேயரை குறித்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டா பாரம்பரியம் தான். அவங்க பார்க்கும்போது தேவன் அவங்களுக்கு சத்தியத்தை கொடுத்திருந்தார். சீனாய் மலையில கொடுக்கப்பட்ட இந்த ஒரு சத்தியத்தை அவங்க என்ன மாதிரி மாத்திட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா பாரம்பரியமா மாத்தி கொண்டுட்டு வந்துட்டாங்க. பாருங்க, அதுலயே மார்க் 7ஆம் அதிகாரத்துல படிக்கலாம் பாருங்க, 8வது வசனத்துல இருந்து. மார்க் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிக்கலாம். தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கைக்கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது. எப்படி எனில், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன். இப்ப இந்த 9வது வசனம் சொல்றாரு, அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளையை நீங்க வியர்த்தமாக்குறீங்க. அப்ப இவங்க எதுக்கு முக்கியம் கொடுத்திருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வசனத்துக்கு முக்கியம் கிடையாது, பாரம்பரியத்துக்கு தான் முக்கியம். வசனம் கிடைக்குது, அது பாட்டுக்கு இருக்கட்டும், பாரம்பரியத்தை முதல்ல கை கொள்ளணும். எவ்வளவு முக்கியமானது பாருங்க. அப்போ அவங்க எவ்வளவு பவர்ஃபுல்லா அதை எடுத்து அந்த இஸ்ரேல்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னு பாருங்க இல்லைங்களா? அடுத்த வசனம் படிக்கலாம், 13வது வசனம் படிக்கலாம். நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள், இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். பாரம்பரியம் என்ன வேலை செய்யுங்கப்பா? வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாத விடாத அளவுக்கு பண்ணிடும் இல்லைங்களா?
வேத வசனத்தை அவமாக்கி போட்டுடும். வேத வசனத்தின் மேல உள்ள விசுவாசத்தை எடுத்துடும். இன்னைக்கு எவ்வளவு பாரம்பரியம் நமக்கு சபைகள்ல இருக்குன்றது நமக்கு தெரியலாம். அதுலதான் இருந்துதான் நம்ம வந்திருக்கிறோம் இல்லைங்களா? அதை பத்தி நம்ம பேசலாம். இப்ப பாருங்க, அடுத்து இன்னொரு வசனம் கூட அதில் படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். அதற்கு அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? பார்த்தீங்களா? இதுல ஒரு காரியம் என்ன சொல்றாரு? பாரம்பரியத்தினால தேவனுடைய கற்பனையை மீறி நடக்கிறீர்கள். இன்னைக்கு எவ்வளவு கூட பாரம்பரியம் இன்னைக்கு சபைக்குள்ள வந்து எடுத்து போட்டிருக்குதுன்னு பார்க்கும்போது கம்ப்ளீட்டா மனுஷனுடைய அறிவு கண்ணை குருடாக்கிடுச்சு. பைபிளுடைய வசனத்தை அதை அவமாக்கி போட்டிருக்குது. இப்படி பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுல் கூட இந்த ஒரு பரிசேயர்ல தான் அவர் வந்தார். அவருடைய வைராக்கியம் எவ்வளவு பெருசா இருந்துச்சு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்படியே அந்த சபையை துன்பப்படுத்தின அந்த மக்களை இழுத்துட்டு வந்து சிறைச்சாலையில தூக்கொண்டு போடுறாரு. என்ன குற்றத்தை கண்டாரு அவங்க கிட்ட? அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? அப்போ அந்த மக்கள் என்ன கொலை செஞ்சாங்களா, கொள்ளையடிச்சாங்களா? இல்லைங்களா? அவங்களை இழுத்து கொண்டு ஒண்ணுமே இல்லாம எங்கேயோ ஒரு வீட்டுக்குள்ள தேவனை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிற அவங்களை இழுத்து கொண்டு வந்து சிறைச்சாலையில போடணும்னு என்ன இருக்கு அவருக்கு? பக்தி வைராக்கியம். என்ன பக்தி வைராக்கியம் இருக்கு? வாசிக்கலாம் பாருங்க, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். எவ்வளவு வைராக்கியம்னு பாத்தீங்கன்னா அப்படிப்பட கிடையாது. இந்த டைம்ல தான் கிறிஸ்தவரை போய் சந்திக்கிறார். வீடுகளெல்லாம் இருக்கவங்களாம் தூக்கி கொண்டு போட்டு அடிச்சு துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கார். சீசர்கள் கொஞ்ச நாள் கழிச்சு இவரை பார்க்கும்போது பயப்படுறாங்க. ஐயோ, இந்த மனுஷன் வீடெல்லாம் பூந்து எல்லாரும் இழுத்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு மிரட்டி வச்சிருக்கிறார் ஜனங்களை இல்லைங்களா? அவர் பாரம்பரியத்தில் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லா இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இன்னொரு வசனம் கூட மத்தேயு 23ஆம் அதிகாரம் அந்த பாரம்பரியம் எவ்வளவு பண்ணி வச்சிருக்கு பாருங்க. 23ஆம் அதிகாரம் 25, 26 படிக்கலாம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது பாருங்க. போஜன பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள். இன்னைக்கு பக்தி எப்படிதான் இருக்குதுங்க? வெளிப்புறமா இருக்குது பக்தி இல்லைங்களா? பார்க்கும்போது ஒயிட் அண்ட் ட்ரெஸ் பவர்ஃபுல்லா இருக்கு. வெளியில நடந்து போகும்போது பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாதிரியா இருக்கு. காலர் இல்லாத ட்ரெஸ் எவ்வளோ அவங்களுக்கு தேவனுக்காக அர்ப்பணிச்சது போல இருக்கும். காலர் இல்லாத ட்ரெஸ் போறது ஒரு கஷ்டமா இல்லைங்களா? மீசை இல்லாம நடக்கிறது ஒரு கஷ்டமா இல்லைங்களா? இதெல்லாம் ஒரு கஷ்டமா? ஒரு கன்னத்துல அரைஞ்ச மறு கன்னத்தை கொடுன்னு சொல்றது கஷ்டமா? மீசை இல்லாம இருக்கிறது கஷ்டமாங்க இல்லைங்களா? எதுங்க மீசை இல்லாம இருக்குன்னு சொல்லி எங்க சொல்லி இருக்கு? என்னது இது? பாரம்பரியம். ஒயிட் ட்ரெஸ் போயிட்டு போகணும், நடந்து போகணும்னு சொல்லி எங்க சொல்லி இருக்கு? பரிசுத்தவானுடைய நீதி எங்க இருக்குது? அது ஒயிட் ட்ரெஸ் இல்லையா? இல்லையா? பாத்திரத்தோட வெளிப்பகுதி பக்தி எல்லாம் எப்படி இருக்கு தெரியுங்களா? வெளிப்புறமான பக்தி, உபவாச ஜபம், வெளிப்புறமான பக்தி தான். தேவனுக்கு அவ்வளவு வைராக்கியம் இருக்குது போல ஒரு பக்தி. தேவ வசனத்துக்கான வைராக்கியம் எங்க? போதகரே என்று அழைக்காதீங்க சொல்லி இருக்கு. பாஸ்டர்னு கூப்பிட்டாதான் கூப்பிடுங்க, சகோதரன் கூப்பிட்டா கோபம். என்ன இதெல்லாம் யார் சொன்னது? இதெல்லாம் புரியுங்களா? இதெல்லாம் பாரம்பரியம். பாரம்பரியத்தை கொண்டு வந்து உள்ள வச்சிருக்காங்க. சகோதரன் சொன்னா கோபம் வந்துடும். இவர் வந்து அவ்வளவு வெறுப்பு இருந்தது அவங்களுக்கு இல்லைங்களா? வேத வசனம் அப்படிதான் சொல்லுங்க. நீங்க எல்லாரும் சகோதரா இருக்கிறீங்க, ஒத்துக்கொள்ள முடியலையே. எங்க இருந்து இதெல்லாம் வந்துச்சு? பாரம்பரியம் இல்லைங்களா? பெல்ட், கருப்பு பெல்ட், சிகப்பு பெல்ட் எங்கிருந்து கொடுக்கப்பட்டுச்சு? எந்த 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 வசனம் சொல்லியிருக்கு சிகப்பு பெல்ட் போட்டுட்டு வாங்க அப்படின்ட்டு? நீட்ட அங்கி போட்டுட்டு வாங்கன்னு எந்த ட்ரெஸ் எங்க சொல்லியிருக்கு? புதிய ஏற்பாட்டுல பாரம்பரியங்கள். அப்படி வந்தா அவர் ஐயா கையெடுத்து கும்பிடணும் இல்லைங்களா? கொடுக்க வேண்டிய மதிப்பு அப்படி கொடுக்கணும், அவ்வளவு கொடுக்க வேண்டியதா இருக்கு இல்லைங்களா? பார்க்கும்போது அவ்வளவு பாரம்பரியத்துக்குள்ள இன்னைக்கு சபை போய்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளதான் நாமளும் இருந்தோம்.
அப்போஸ்தலர் பவுல் மாதிரி வைராக்கியம் உள்ளவங்களா இருந்த ஒரு காலம். ஆனால் தேவன் நம்முடைய மனக்கண்ணை திறந்தார். இது வெறும் பாரம்பரியம், இதுக்குள்ளதான் நம்ம இருந்திருக்கோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு தேவன் நம்மளை பிரித்து எடுத்திருக்கார். மறுபடியும் அந்த பாரம்பரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. அந்த பாரம்பரியத்தை நியாயத்தை நாமளும் கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளை எங்கேருந்து இழுத்து விட்டுருங்க, வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாத அளவுக்கு பண்ணிடும். வெளிப்புறம் சுத்தமாகும், உள்புறம் அசுத்தமா இருக்கும். தேவன் எதை விரும்புறாருன்னு பார்க்கும்போது, என்னுடைய வசனத்தை கற்பலைகள் எழுத போறது கிடையாது, உன் இருதய பலைகள் எழுத போறேன்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்ப இருதய சுத்தத்தை தான் தேவன் விரும்புறாரு. வெளிப்புறமான சுத்தத்தை தேவன் விரும்பல. வெளியே கருப்பு ட்ரெஸ் போட்டு போனாலும் ஒன்றும் சொல்ல போறது கிடையாது. கருப்பு ட்ரெஸ் போட்டு போனா கிறிஸ்தவ மக்களுக்கு அவ்வளவு இது, ஐயோ என்ன எப்படி கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லி இல்லைங்களா? அப்போ தேவன் பார்க்கறது இருதயம். தேவன் சுத்திகரிக்க விரும்புறது இருதயத்தை. வேத வசனம் நம்முடைய வெளிப்புறத்தை சுத்தமாக்குறது இல்லை, உள்புறத்தை சுத்தமாக்குது. சத்தியத்தினால் நம்ம பரிசுத்தமாக்கும் போது நம்முடைய மனது சுத்திகரிக்கப்படுது, மனத்தாழ்மை உண்டாகுது, ஆவியில எளிமை உண்டாகுது இல்லைங்களா? அப்ப பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு புளித்த மாவாகிய பாரம்பரியத்தை விட்டு நம்ம என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டா நம்மளை விடுவிச்சு கொள்ளணும் அப்படின்றத பார்க்கிறோம். தீமோத்தேயுல வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7வது வசனம். படிங்க. அதான் படிங்க. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சீர்கேடும் கிளவி பேச்சுகள், இது என்ன கிளவி பேசுன்னு யாரும் பெரியவங்க வயசானவங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. அது என்ன எதுக்கு இப்படி சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, என்னது வயசானவங்க கிட்ட போய் உட்கார்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எதை பேசுவாங்க தெரியுங்களா? தன்னுடைய பழைய கதையே பேசுவாங்க. இதனாலே வயசானவங்க கிட்ட போய் உட்கார்றது கிடையாது நம்ம. ஏன்னா உட்கார்ந்தாங்க மறுபடியும் பழைய கதையை எடுத்துக்கிட்டு ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா ஒரு வயசானவங்களை கொண்டு வந்து உங்க பழைய ஃப்ரெண்டை கொண்டு வந்து அவங்க கிட்ட விட்டுடுங்க. நாள் கணக்கா, வார கணக்கா, மாத கணக்கா, வருட கணக்கா உட்கார்ந்து பேசி 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 அவ்வளவு பேசுவாங்க. புரியுதுங்களா? எங்கெங்கெல்லாம் போனோம் அது அவங்க ஃப்ரெண்டா கொண்டு வந்து விட்டுடுங்க. 80 வயசு இருக்கிற எங்க அப்பா கிட்ட 80 வயசு அவங்க ஃப்ரெண்டை கொண்டு வந்து விட்டுட்டோன்னு சொன்னா அவங்க முகம் அவ்வளவு பிரகாசமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அதே பேசுவாங்க திரும்ப 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 திரும்ப. கொஞ்ச நேரம் எட்டி பார்த்தா ஐயோ முதல்ல ஓடிச்சு. நமக்கு பேச ஆரம்பிக்கும் போது ஐயோ ரொம்ப நேரம் ஓட போகுதுன்னு நம்ம நினைக்க வேண்டியதா இருக்கு இல்லைங்களா? அப்படி இருக்கிற சீர்கேடு கிளவி பேச்சு இல்லைங்களா, பாரம்பரிய பேச்சு, அவைகள்லாம் விட்டுட்டு தேவ பக்தி ஏதுவாக முயற்சி பண்ணு. தேவ பக்தி அடையிறதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்குரிய முயற்சி எடுங்க. அதை விட்டுட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு வசனம் கொலோசியர் 2 அதிகாரம் 8வது வசனம். இது நமக்கு சகோதரர் ரொம்ப தெளிவா எடுத்திருக்க வசனம் தான், அது படிச்சுட்டு வந்துடலாம். கொலோசியர் 2:8. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. சரி, லௌகீக ஞானம், வெளிப்புறமான ஞானம், மனுஷ ஞானம், இது எல்லாமே தேவனை விட்டு நம்மளை பிரிச்சிடும் இல்லைங்களா? தேவ கற்பனைக்கு கீழ்ப்படியாத அளவுக்கு நம்மளை தடுத்துடும். வசனத்துல நம்மளை குருடர் ஆக்கிடும். பாரம்பரியத்துக்குள்ள போனோம்னு சொன்னால வசனம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இப்படி ஒரு வசனம் இருக்கான்னு ஆனா நம்ம தினமும் படிச்சிருப்போம். புரியுதுங்களா? அப்ப தேவ வசனத்தை தேவ ஆவினால் நம்ம ஒன்றப்படணும் அப்படின்னா பாரம்பரியத்தை விட்டு நம்ம கம்ப்ளீட்டா என்ன பண்ணணும், நம்மளை விடுவிச்சு கொள்ளணும். அதுதான் பரிசேயருடைய புளித்தமாகும் இல்லைங்களா? அடுத்தது ஏரோதை குறித்து பார்க்கலாம். மார்க் 8 அதிகாரம் 15வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்தமாவை குறித்தும் ஏரோதின் புளித்தமாவை குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று கற்பித்தார். இது என்ன ஏரோதுடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாக சொல்ற? அப்ப ஏரோது எப்படிப்பட்டவராக இருந்தார்? ஏரோது இருக்காரு அன்னைக்கு, நமக்கு ஏரோது தான் இல்லாம போயிட்டாங்களே இல்லைங்களா? அப்ப ஏரோதோட புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏரோது எப்படிப்பட்டவருங்கிறத நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். பண்ணாதான் ஏரோது கிட்ட புளிச்ச மாவு இருந்துச்சா நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா? அப்போ இந்த ஏரோதை குறித்து நம்ம பார்க்கும்போது இவங்க யூதருக்கு ராஜாவா இருந்தாங்க, யூதா தேசத்துக்கு. ஆனா அவங்க யூதர் கிடையாது. அவங்க எந்த ஒரு பாரம்பரியத்திலேருந்து வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுமேயர் சந்ததின்ற ஒரு சந்ததியிலேருந்து வந்தவங்க. அவங்க இந்த ரோமர்கள் இஸ்ரேல் மக்களை அவங்க சிறையில் பிடிக்கும் போது அவங்கள கூட இந்த ராஜாவை வச்சுட்டாருங்க. இவங்க பார்க்கும்போது ஜெப ஆலயெல்லாம் கட்டி கொடுத்துருக்காரு.
தேவாலயம்லாம் கட்டியிருக்கிறார். அப்படின்னா பார்க்கும்போது அவர் நல்ல ஒரு மனுஷன் தானே. என்னங்க நீங்கள் பணம் கொடுத்து ஒரு சர்ச்சு கட்டுறதுக்கு கொடுத்தா அவர் எவ்வளோ பெரிய பக்திமான்னு தெரியுங்களா? சர்ச்சுக்கு ஒரு 50,000 ரூபா கொடுத்து சர்ச்சு கட்ட சொல்லி கொடுத்துட்டாருன்னா பயங்கர ஒரு பக்திமான்னு சொல்லி இன்னைக்கு புகழ்ந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? அப்போ இவர் கூட ஆலயம் கட்டி கொடுத்துருக்காரு. இவரை போய் இந்த இயேசு கிறிஸ்து புளித்தமாகன்னு சொல்லிட்டாரு. எப்படி இது இல்லைங்களா? ஆலயம் கட்டி கொடுத்தவர் ஒரு புளித்தமாவா அப்படின்னா இவரை பற்றி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்திருக்கும் போது அந்த ஒரு சாஸ்திரிகள் ஒரு நட்சத்திரத்தை பார்த்துட்டு வர்றாங்க. வரும்போது எங்கே வந்துடுறாங்க? ஏரோது வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவெல்லாம் யோசனை பண்ணி பாருங்க, யூதருக்கு ராஜா பிறந்திருக்காருன்னா எங்கே தான் பிறப்பாரு? ராஜா வீட்டில் தானே பிறப்பாரு. கரெக்டாக வந்துட்டாங்க. இவருக்கு கொஞ்சம் ஆடுது, ஆஹா யூதருக்கு ராஜா பிறந்துட்டாருன்னா நம்ம பதவி என்ன ஆகுறது இல்லையா அப்படின்னு யோசித்து, சரி நீங்கள் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க, நானும் போய் பணிந்து கொள்றேன்னு சொல்றாரு. தந்திரசாலி. ஒரு காரியத்தை நம்ம நோட் பண்ணிக்கலாம், தந்திரசாலி. போய் அவங்க வர்றதுக்குள்ளால என்ன பண்றாரு இவரு? அவங்க வரல, 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெரிய ஒரு, இப்ப சொல்லுங்க, ஜபாலையும் கட்டி கொடுத்த ஆளுதான் குழந்தைங்களை கொல்ல சொல்லக்கூடிய அளவுக்கு இவனுக்கு மனசு எப்படி வந்துச்சு இல்லைங்களா? தந்திரமா தன்னுடைய பதவியை காப்பாற்றி கொள்ள விரும்புகிற ஒரு மனுஷன் தான். இது ஒரு பாயிண்ட். பதவிக்காக எதையும் செய்யக்கூடியவர் தான் இந்த ஏரோது. புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி ஆட்கள் கூட இன்றைக்கு நாம சந்திக்க முடியும். தன்னுடைய பதவிக்காக, தன்னுடைய அந்தஸ்துக்காக, தனக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கோ அதுக்காக எதையும் செய்வாங்க, கொலையும் செய்வாங்க அப்படின்றதுக்கு தான் நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்தது பார்க்கும்போது இன்னொன்று, தான் தப்பு செய்கிறார். தன்னுடைய சகோதர மனைவி அவர் தவறா வச்சிருக்கும் போது தேவ மனுஷன் போய் தடுத்து சொல்றார், நீ சகோதர மனைவி வச்சிருக்கிறது தப்புன்னு. உடனே கோபம் வந்துருச்சு, பிடிச்சிட்டு இங்கே உள்ள போட்டார். அடுத்து இவர் என்ன சொன்னாங்க? தன் தவறு யாருன்னா சுட்டி காட்டினா பிடிக்காது. ஏரோதோட 2வது குணம். முதல்ல தந்திரவாதி, தன் பதவிக்காக எதையும் செய்யக்கூடியவர். 2வது என்னது? தன் தவறை யாரும் சுட்டி காட்டினா பிடிக்காது. உடனே அவங்க மேல கோபம் வரக்கூடிய ஒரு மனுஷன் தான் இவர். அது மாத்திரம் இல்லை, அவர் சிறைச்சாலையில போட்டுட்டு அவர்கிட்ட போய் அட்வைஸ் கேட்டு வாழ்ந்துக்கிடுவார். புரியுதுங்களா? அவர் பிடிக்காது, தன்னை பத்தி தப்பா சொன்னா பிடிக்காது. ஆனா தன்னுடைய அரசாங்கத்துக்கு புத்தி சொன்னா மட்டும் அவருக்கு எப்படி எடுக்கப்படுது? தேவை இருக்கு அவரு இல்லைங்களா? அப்போ தேவைக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டியது, தேவை இல்லைன்னா தூக்கி போட்டுற வேண்டியது இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு குணம் உள்ள ஒரு மனுஷனா இருக்கிறாரு. அடுத்து பார்க்கும்போது அந்த ஒரு அவருடைய தலையை வெட்டுறது எப்படி? ஒரு குழந்தை ஆடிக்கிட்டு வருது, எதை கேட்டாலும் தரேன், யோவானுடைய தலையை கொடு. அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது ரொம்ப நீதி உள்ள ராஜா, நம்ம பிரச்சனை நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றினாரு. நம்ம அது ஒரு போதனைக்காக எடுத்தோம். ஆனால் அது கரெக்டு தானே? அது ஒரு தேவ மனுஷனை கொள்றதுக்கு எவ்வளோ தைரியம் அந்த மனுஷனுக்கு. அப்போ தேவனும் தேவை கிடையாது, தேவனுடைய வார்த்தையை சொல்ற மக்களும் தேவை கிடையாது அவருக்கு. அவருக்கு தேவையெல்லாம் தனக்கு தலையாட்டுற ஜனங்கள் தான் தேவை, தன்னை ஏற்றுக்கிற ஜனங்க மட்டும்தான் தேவை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு குணம் உள்ளவர் தான் அந்த ஏரோது இல்லைங்களா? அடுத்து பார்க்கும்போது சத்திய வசனத்துக்கு அவர் எதிர்த்து நிற்கக்கூடியவர். யோவான் சொல்லும்போது எதிர்த்து நின்னார் இல்லையா சத்தியத்துக்கு. இப்படிப்பட்டவங்கள சபையில் நம்ம பார்க்க முடியுமா? பார்க்கும்போது யோவானை கொலை செய்யறதுக்கு அவ்வளோ ஒரு துணிகரம் உள்ள ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறார் இல்லைங்களா? இவரை போலவே சபையிலையும் மக்கள் இருந்திருக்காங்க. இந்த பைபிளில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. வாசிக்கலாம் பாருங்க. 3 யோவான் புத்தகம் 9வது வசனம் 10வது வசனம். நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோதிரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க, சபைக்கு ஒரு நல்ல காரியத்தை எழுதி அனுப்புறாரு. ஆனா அந்த சபையில முதன்மையா இருக்க விரும்புறவரு வேத வசனம் உள்ள வருது, அதை அவர் உள்ள கொண்டு போகல. அங்க இருக்க ஜனங்களுக்கு அது பேச விடாம தடுக்கிறாரு. இது என்ன? இது எப்படிப்பட்ட குணம் இது? அவர்களின் முதன்மையா இருக்கிற விரும்புகிற தியோதிரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேத வசனத்தை சொல்ல வர்றவங்கள அங்க என்ன பண்றாரு? அவரு தடுக்கிறாரு. அப்ப இவர் முதன்மையா இருக்க விரும்புறாரு. இவருக்கு என்ன தேவை இருக்கு? அந்த ஜனங்க தேவை இருக்கு. அந்த ஜனங்கள் மேல இவர் போதகம் பண்ற விருப்பமும் இவருக்கு இருக்கு. ஆனா எதை பேசக்கூடாது? சத்தியம் தேவை கிடையாது அவருக்கு. அப்போஸ்தலன் யோவான் சத்தியத்தை கொடுத்தா அது தேவையில்லை, அவருக்கு தேவையெல்லாம் முதன்மையா இருக்கிறது தான். புரியுதுங்களா? இந்த மாதிரி மக்கள்
இருப்பாங்க. அப்போ முதன்மையா இருக்க விரும்புகிற ஒவ்வொருத்தருடைய போதனை எப்படிதான் இருக்குங்க? புளித்த மாவா தான் இருக்கும். தன்னுடைய சுயநலத்துக்காக பேசக்கூடியவங்களாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வசனம், 10வது வசனம். ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். பாருங்க, அப்போஸ்தலன் யோவான் அவருக்கு எதிர்த்து நிற்கிறார். இவர் பார்க்கும்போது அவர் எழுதியிருக்க நிருபங்கள்லாம் அவ்வளோ அருமையா இருக்கு. என் பிள்ளைகளே அப்படி சொல்லக்கூடிய அவ்வளோ ஒரு கனிவான வார்த்தைகளை அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் பார்க்கும்போது அவரே எதிர்த்து நின்றுருக்கார். சத்தியத்தை சொல்ல முடியாத அளவுக்கு சபைக்கு முதன்மையாக இருந்துக்கிட்டு சத்திய வசனத்துக்கு தடையாக நின்றுக்கிட்டு இருக்கிறார். மோசேக்கு விரோதமாக 2 பேர் நின்றாங்க, என்னையும் எமிரையும், இல்லைங்களா? அந்த மாதிரி நிற்கக்கூடியவர்களாக இருக்கு. பதவி ஆசைகள், தனக்கு ஜனம் வேணும், தேவ வார்த்தை தேவையில்லை, தான் ஜனங்களுக்கு தலைவராக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு நீங்கள் மனக்கண்களை ஏறெடுத்து பாருங்க, நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு, இல்லைங்களா? ஸோ அப்படிப்பட்டவருடைய போதனை இது கூட எங்கே தான் இருக்குங்க? வெளியில தான் இருக்கு. நம்ம உள்ளேயும் கண்டுபிடிக்கணும். அதில் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆட்டுத்தோல் போத்திக்கிட்டு ஒரு ஓனாய் வருது, இல்லைங்களா? அதையும் நம்ம என்ன பண்ணணும்? இது ஓனாய் ஆட்டுக்குட்டியான்னு கண்டுபிடிக்க வேண்டியது நம்முடைய கையில் தான் இருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. சத்திய வசனத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ ஆகவே நம்ம பார்க்கும்போது ஏரோதை குறித்து என்ன ஒரு காரியம்னு பார்க்கும்போது அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், இல்லைங்களா? ராஜ வஸ்திரம் தரிச்சு பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். ஜனங்க ஐயோ இது கர்த்தருடைய சத்தம், தேவ சத்தம்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அளவுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்காரு, இல்லைங்களா? இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் பிரசங்கம் பண்றதாங்க பண்ணாதாங்க நம்ம பண்ண போறோம். நம்மளாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க முன்னால அவ்வளோ ஸ்டைல், அவ்வளோ பக்காவா பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க, இல்லைங்களா? ஆனா கனத்தை யாரும் வாங்கிக்கிறாங்க? அவர் பேசின கண்ணீர் வந்துடும். எவ்வளவு அருமையான பிரசங்கம், ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாமே இருக்குது. ஆனா மகிமை யாருக்கு இருங்க? அவர் பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு, மகிமை அங்க போயிடுது. அப்போஸ்தலர் பவுல் அவங்களாம் அப்படி இல்லை, இல்லைங்களா? அவங்க தங்களை பிரபலப்படுத்த விரும்பல, தங்களை மேன்மைப்படுத்த விரும்பல, தன்னை யாரும் மதிச்சு நான் பெரிய ஆளா இருக்குன்னு விரும்பல. புரியுதுங்களா? ஸோ அப்படிப்பட்டவர்கள் பார்க்கும்போது புளித்த மாவா இருப்பாங்க, நம்மளை புளிச்சு போக பண்ணிடுவாங்க. அது அடுத்த புளிச்ச மாவு எதுன்னு பார்க்கும்போது இது அதில் சேர்ந்து வரும். அடுத்த புளித்த மாவு என்னன்னு பார்க்கும்போது 1 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? என்ன சொல்றாரு? நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? கொஞ்சம் புளித்த மா. அப்ப அந்த புளித்த மாவு ஏறுது என்னதா இருக்கும்? புளித்த மாவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அடுத்த வசனம் படிக்கலாம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம், உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னு தான் நமக்கு இவ்வளவு நேரம் சொல்லியிருக்கு. ஆனா இங்க வந்தோன்னா நம்ம மேலே கை வைக்குதுங்க, இல்லைங்களா? பழைய புளித்த மாவை புறமே தள்ளி போடுங்க. கர்த்தருடைய பந்தியில கை வைக்க போற நாம எந்த புளித்த மாவும் இருக்கக்கூடாதுங்க. இப்போ 3 காரியம் நம்ம பார்த்தோம். 3 எதை சம்பந்தப்பட்டதுங்க? அறிவு, கெஸ் பண்ணக்கூடியது, தப்பு இது சரின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிதானிச்சு கொள்றதா இருக்குது. ஆனா இப்போ நம்மளுடைய லைஃப்ல கையை வச்சிருச்சு இப்போ, இல்லைங்களா? எது பழைய புளித்த மாவா இருக்கும் நம்ம கிட்ட? வாசிக்கலாம். தீத்து 3:3 கரெக்ட் தான் பண்றது. தீத்து 3:3 தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். இதுதான் பழைய புளித்த மாவு. முற்காலத்தில் நாம் எப்படி இருந்தோம்? தேவனுடைய சத்தியம் நமக்கு கிடைக்கும் முன்னால, தேவனுடைய அழைப்பை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு முன்னால எந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு புளித்த மாவா தான் நம்ம இருந்தோம். இந்த ஒரு புளித்த மாவு நமக்கு என்ன ஒரு மேன்மை கிடைச்சது? அதுதான் நம்ம பார்த்தோம் ஆமோஸ் புத்தகத்துல. நம்ம போகலாம் நம்ம கொஞ்ச நேரத்துல. இந்த மாவு புசிக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா கஷ்டமா இருக்குமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கும், இல்லைங்களா? துர்க்குணத்தோட வாழ்றதுன்றது மனுஷனுக்கு ரொம்ப பிரியம்.
இல்லைங்களா? அதை விட்டுடணும்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமானது. பழைய புளித்த மாவை புறம்ப கழித்து போடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு இதா சொல்றாரு. முற்காலத்துல நாம புத்தியீனர், கீழ்ப்படியாதவர், வழி தப்பி நடக்கிறவர்கள், எத்தனை பாயிண்ட் கொடுக்குறாங்க பாருங்க. இந்த மாதிரி தான் இருந்தோம் பழைய புளித்த மாவா. இன்னும் கூட அப்போஸ்தலர் பேதுரு எப்படி எழுதுறாருன்னு பார்க்கும்போது 1 பேதுரு புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் படிக்கலாம். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்திற்கும் துரு இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரகாராதனை செய்து வந்தோம். பாத்தீங்களா? ஒரு காலத்துல நம்ம எப்படி இருந்தோம்னு அங்கேயும் எடுத்து வைக்கிறாங்க இல்லைங்களா? தன் இஷ்டப்படி நடந்த புறஜாதியோட இஷ்டப்படி நடந்து கொண்டது போதும் காம விகாரத்தையும் இச்சைகளை நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து அருவருப்பான விக்கிரகாராதனை செய்து வந்தோம். ஸோ இப்போ இது வந்து பழைய புளித்த மாவு. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணுமா? களைந்து போட்டுருங்க. அப்போ நம்ம சொல்லலாம், ஃபுல்லாக களைந்து போடலையே, நான் எப்படி பந்தியில் பங்கடைய முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எதுக்காக தேவன் அழைத்தன்ற அந்த விசுவாசத்தோட தான் நம்ம அதை எடுக்கணும். இந்த பழைய புளித்த மாவோட கூட நம்ம வாழ்றதுக்காக தேவன் நம்மளை அழைக்கல. இதுக்காக பஸ்காவாகி கிறிஸ்து பலியிடப்படலை. அந்த பழைய புளித்த மாவை புறம்பாக்கி போடுறதுக்காக தான் அவர் மரிச்சிருக்கிறார். அவர் வந்து இன்னைக்கு இவ்வளவு பாடுபட வேண்டிய அவசியம் எதுக்காக? பரவாயில்லைங்க, அது இருந்துட்டு போயிட்டு போட்டு அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? இதுக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. நம்முடைய பஸ்கா கிறிஸ்து எதுக்காக பலியிடப்பட்டார்? பழைய புளித்த மாவோடு நம்ம இருக்கிறதுக்காக, அதை புறம்பாக்கி போறதுக்காக தான் இல்லைங்களா? இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-11 வரைக்கும். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. பாருங்க, இதெல்லாம் நம்ம இப்ப செய்யறது இல்லை. உண்மைதான் இல்லையா? நம்ம இதை விட்டு கடந்து வந்துட்டோம். துன்மார்க்க உடையிலிருந்து நம்ம விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இப்படிப்பட்டது நம்ம கிட்ட இருக்குன்னு சொன்னா நாம என்ன பண்ணணும்? அந்த மாவை அது கலைந்து தான் போடணும். அது நம்ம இருக்கட்டும்னு கொஞ்சம் வச்சுக்கிற முடியாது. கொஞ்சோண்டு புளிச்ச மாவு என்னத்த பண்ணுமா? அதான் சொல்லியிருக்கு, அட என்னங்க கொஞ்சம் தானே, அது இருந்துட்டு போயிட்டுமே. பொருளாசை தானே, கொஞ்சம் இருந்துட்டு போட்டுமே. பொருளாசை அடுத்தது கொடுக்கும். பொருளாசை, பொருள் வேணும்னா என்ன பண்ணோம்? நம்முடைய நேரத்தை அதுக்குள்ள செலவு பண்ணிட்டு கொண்டு போக வச்சிடும். ஒன்னொன்னா ஆட் பண்ணிக்கிட்டே வரும். பண ஆசை உள்ள வந்துடும். பண ஆசை எல்லாத்தையுமே வேறு. ஒன்னே ஒன்று இருந்தால் போதும், எல்லாத்தையும் பிடிச்சி போக்கு பண்ணிடும். அப்போ எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வேதம் சொல்லுது. பழைய புளித்தமாவை புறம்பை கழித்து போடுங்க. சரி, இதுலேருந்து நம்ம தேவனுடைய கிருபையினால் நம்ம விடுவிக்கப்பட்டு வந்திருக்கிற நாம அடுத்தது என்னது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் அதே 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. இங்க ரெண்டா பிரிக்கிற துர்க்குணம் பொல்லாப்புங்கிற புளித்த மாவு. துர்க்குணம்ங்கிற ஒரு புளித்த மாவு குறித்து நம்ம பார்க்கலாம். இப்போ அப்போ துர்க்குணங்கிற ஒரு புளித்த மாவு என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து குணத்தை வெளியே பிரித்து பார்க்க முடியுமா? நம்முடைய மனது சம்மந்தப்பட்டதாக இருக்குது அப்படின்னு இதில் பார்க்க முடியுது. அது பார்க்கும்போது 2 கொரிந்தியர் புத்தகம் 10வது அதிகாரத்தில் 5வது வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். எண்ணத்தை, அந்த யோசனையை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்ப நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஆதியாகமம் புத்தகத்துல வாசிக்கும் போது மனுஷனுடைய இருதயத்தின் தோற்றம் நித்தமும் பொல்லாததா இருக்கு. அவனுடைய யோசனைகள், அவனுடைய செய்கைகள் எல்லாமே நித்தம் பொல்லாததா இருக்குன்னு தேவன் பார்க்கிறார். அப்போ அந்த ஒரு யோசனை வேத வசனமாகப்பட்டது இருபுறம் கற்கொள்ளப்பட்ட எதை பிச்சு எடுத்துடணுங்க? நம்முடைய சிந்தனை எல்லாத்தையும் பார்ப்பட்ட பிச்சு எடுத்துரும். நீ இந்த யோசனையோட இதை செய்யற, நல்ல ஊழியமே செய்யலாம், நல்ல காரியமே செய்யலாம், ஆனா நோக்கம் தப்பா இருந்ததுன்னா எல்லாமே தப்பா போயிடும். ஒரே ஒரு நோக்கம், தப்பான நோக்கம், புரியுதுங்களா? இப்போ ஒரு இடத்துல போய் ஊழியம் செஞ்சிட்டு இருக்குது, என்னை இவங்க மதிக்கணும்,
இந்த ஒரே ஒரு நோக்கம் இருந்துச்சுன்னா அங்க ஊழியம் செய்யும்போது என்ன ஆகுங்க, நம்மளை மதிக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தை வச்சுதான் நம்ம பிரசங்கமே பண்ணுவோம். நம்ம உயர்வா அந்த இடத்துல காட்டணும். நான் எவ்வளவு டேலண்டான ஆளுங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதான் நோக்கமா இருக்கும். தேவனுடைய சத்தியத்தை அங்க சொல்ல முடியாது. ஆனா நிறைய வேலை செய்ய முடியும், புரியுதுங்களா? ஆனா ஒன்னே ஒண்ணுதான் என்ன பண்ணிடுங்க, எல்லாத்தையும் எடுத்து போட்டுரும். நம்ம எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சாலும் அந்த நோக்கம் மட்டும் தப்பா இருந்துச்சு சொன்னா தூக்கி வெளியே போட்டுரும், வேலை செஞ்சு முடிச்ச உடனே. அப்ப அந்த நோக்கத்தை அப்போஸ்தலர் சொல்ற, அந்த எண்ணத்தை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சொல்றாரு. தன்னுடைய டேலண்ட் அந்த இடத்துல காட்ட வேண்டியது அவசியம் இல்லை. வேத வசனம் இப்படி இருக்கு, அவ்வளவுதான். தன்னுடைய திறமை அந்த இடத்துல நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் எவ்வளவு பேச்சு திறமை உள்ளவர், நான் எந்த அளவுக்கு வேத அறிவுன்று நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துலையும் நம்ம எது தேவையோ அதை மட்டும்தான் அந்த இடத்துல பேச வேண்டியது இருக்கும். ஆனா பார்க்கும்போது நம்முடைய எண்ணம் கரெக்டா பேசணும். இவர் மதிக்கணும்னு நம்ம பேசுறோமா, இல்லை இவர்கிட்ட இருக்க பொருளை நம்ம வாங்கணும்னு பிரசங்கிக்கிறோமா? இவர்கிட்ட நம்ம பேசுறோம், எப்படியாவது இவர்கிட்ட இருந்து கொஞ்சம் வாங்கிடணும் எதையாவது நம்ம நினைச்சோம்னு சொன்னா நம்ம செய்யற பிரசங்கம் எல்லாம் வேஸ்ட், நம்ம செய்யற ஊழியம் எல்லாமே வேஸ்ட். அப்ப நம்ம ஒரு இடத்துல தேவனுடைய வார்த்தையை சொல்றோம்னு சொன்னா முதலாவது நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். ஆராய்ச்சி பார்த்து எதுக்காக பேசுறோம் அந்த இடத்துல, அந்த நோக்கத்தை நம்ம கரெக்ட் பண்ணணும். இது வந்து சாதாரண காரியம் கிடையாது. தேவ ஆவி ஒத்தாசை இல்லாம நம்ம இதை செய்ய முடியாது, இல்லைங்களா? அப்போஸ்தலர்லாம் அவங்கள உத்து கவனிச்சோம்னா அதை அவங்களை கண்டுபிடிக்க முடியும். கிறிஸ்து இயேசுகிட்ட நம்ம உத்து கவனிக்கலாம். யாரும் எந்த இடத்துல அவர் மதிக்கணும்னு சொல்ல தேவையில்லை. சத்தியத்தை சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பார். அவருக்கு நல்ல பேர், பின்னால ஒரு பேர், ஒரு என்ன பேருங்க, பிசாசு பிடித்தவர் அப்படித்தானே சொன்னாங்க. எவ்வளவு டேலண்டான வார்த்தை அவர் யூஸ் பண்ணலாம, அவரால் என்ன செய்ய முடியாது. பைபிளே அவருக்கு தான், அவர் மனசுக்குள்ள கம்ப்ளீட்டா இருக்கு. எடுத்து வாயை திறந்து பேசினா அசந்து போய் உட்காந்துருவாங்க எல்லா இடத்துலையும். அங்க என்ன தேவையோ அதை மட்டும் பேசிட்டு தேவையில்லாத இடத்துல கம்முன்னு போயிட்டே இருக்காரு. பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், இப்படிப்பட்ட பேரை வாங்கிட்டு போனார். ஆனா நம்மளை நிலைநிறுத்தணும்னு எந்த இடத்துலையும் அவசியம் கிடையாது. நான் திறமசாலின்றது நிரூபிக்க வேண்டிய அவசியம் எங்கேயுமே கிடையாது, புரியுதுங்களா? அப்போ நம்முடைய குணம், நோக்கத்தை சரிப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்குது. அதுதான் துர்குணம்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஆச்சுங்களா 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீயோ என் போதகத்தையும் நடக்கையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும். பாருங்க அவர் என்ன சொல்றாரு, நீயோ என் போதகத்தையும் நடக்கையும் நோக்கத்தை, என்ன பிரிச்சு வைக்கிறார் எல்லாத்தையும். என் போதகம், நடக்கை, நோக்கம். இப்போ வந்துருச்சுங்களாங்க. என்ன இது தனியா ஒன்று நோக்கம்னு ஒன்று இருக்கா? நோக்கம், விசுவாசம், நீடிய பொறுமை, அதுக்குள்ள நோக்கம்னு ஒன்று இருக்கு. எல்லாத்தையும் பிரிச்சு தனிச்சா எடுத்து பார்த்துடலாம், ஆனா நோக்கத்தை பிரிச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்மை நாமே நிதானிச்சு பார்த்தா தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அதனாலதான் வேதம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்தறிந்து இந்த பாத்திரத்துல பங்கு பெறுங்கன்னு சொல்லுது. நம்முடைய இருதயத்தை நாம தான் நிதானிச்சு பார்க்க முடியும். வேத வசனத்தை வச்சு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் உள்ள போய். ஆஹா இவ்வளோ இருக்கா, இந்த மாதிரி ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கு, துர்க்குணம் ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்குது, அதை நம்ம எடுக்கணும் வெளியே, இல்லைங்களா? அப்போ வேத வசனத்து மூலமாக அதை கீழ்படுத்திடணும். அதை தேவையில்லை, தேவனை எந்த இடத்துல எனக்கு பெயர் புகழ் தேவையில்லைன்னு கீழ்படுத்திட்டோன்னு சொன்னா அந்த எண்ணம் நம்மளை விட்டு எடுக்கப்படும். இல்லைன்னா அதுக்கு தான் வேலை செய்வோம், அந்த நோக்கத்துக்கு தான் நம்முடைய ஊழியத்தையே செய்வோம். பெயர் புகழுக்காக நம்முடைய காரியத்தை நம்ம நாட்களே வீணாக்கிடுவோம். ஓடி முடிச்சுட்டு வெளியே போனா டோர் க்ளோஸ் ஆகி டம் டம் தட்டிட்டு தான் நிற்கணும் வெளியே போயிட்டு. ஆண்டவரே எனக்கு தரங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாரு, அக்கிரம செய்யக்காரரு, அந்த வார்த்தை யூஸ் பண்றாரு. துர்க்குணம், அவங்க செஞ்ச செய்கைலாம் எப்படிப்பட்டதா இருக்கு, ஊழியமா இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா துர்க்குணம் வந்து அக்கிரமம் செய்ய மாற்றி விட்டுருச்சு அந்த இடத்துல, புரியுதுங்களா? ஸோ அது இந்த இடத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. இது நம்மை நாமே நிதானிச்சு பார்க்க வேண்டியது. பேசுகிற நான் நிதானிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன நோக்கத்துக்காக நான் செய்யறேங்கிறத நிதானிச்சு பார்க்கணும், புரியுதுங்களா? எல்லாருக்கும் அந்த பங்கு இருக்கு. ஏன்னா நாம வந்து புளித்த மாவு நமக்குள்ள வந்துருச்சு சொன்னா எங்க இருந்து அறுத்து போட்டுருங்க, இஸ்ரேல் சபையிலிருந்து அறுத்து போட்டுரும். இஸ்ரேல் சபை எங்க இருக்குங்க, எங்க நமக்கு பேர் எழுதப்பட்டிருக்கு, எந்த சபையில பேர் இருக்குங்க? தாம்பர சபையிலையா? தாம்பர வேதமாடர் சபையில பேர் இருந்தா மட்டும் பத்தாதுங்க, அங்க இருக்கணும். சர்வ சங்க சபையில பேர் எழுதப்பட்டிருக்கு. இங்க கிரிக்கு போட்டா பிரச்சனை கிடையாது, அங்க கிரிக்கு போட்டக்கூடாது. இங்க இல்லாம போறதை பத்தி பிரச்சனை கிடையாது, அங்க இல்லாம போயிடக்கூடாது. அதுதான் முக்கியம். அதுக்குரிய காரியங்களுக்காக நம்ம நேரத்தை செலவு பண்ணணும். இங்க இருக்க மனுஷனை பிரியப்படுத்த வேண்டியது இல்லை, அங்க தேவனை பிரியப்படுத்தணும், இல்லைங்களா? அதுல தான் நம்முடைய நேரத்தை செலவு பண்ணணும், அதுல தான் நம்முடைய யோசனையை செலுத்த வேண்டியது அவசியமா இருக்குது.
அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்க்கும்போது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிச்சலாம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்ப பாருங்க, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகி இருதயத்துல மறைந்திருக்கிற குணமே, அந்த நோக்கம், செயல்கள், சிந்தனை எல்லாமே அதுதான் தேவனுக்கு அலங்காரம். இப்ப தேவனை போய் அழகுபடுத்திட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி டை கட்டி கோட் ஷூட் போட்டு நல்லா ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணி உடம்புல ஒரு அழுக்கு இல்லாம தேவனுக்கு முன்னால் அப்படி நின்னோம்னா தேவன் சொல்லுவார், என்ன சொல்லுவாரு, உள்ள எல்லாமே மாறாம அப்படியே இருந்துச்சுன்னா வெள்ளை அடிக்கப்பட்ட கல்றன்னு சொல்லுவார் இல்லையா? அப்போ எது நல்லா இருக்கணுங்க, உள்ள இருக்கிற இது எலும்பு நாத்தமா இருக்கக்கூடாது, உள்ள சுத்தமாயிடணும். வெளியே எப்படி இருக்கோ அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. வெளியே நம்ம எந்த நிலையில இருக்கோன்றதை பத்தி பிரச்சனையே கிடையாது. நம்ம முகம் அழகா இருக்கோ அழகா இல்லையோ, நம்ம செய்கை அழகா இருக்கோ இல்லையோ, உள்ளம் சுத்தமாயிடணும். உள்ள சுத்தமான நம்ம செய்கையெல்லாம் சுத்தமா தான் இருக்கும். புரியுதுங்களா? தேவனுடைய மக்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். தேவனுடைய மக்கள் அல்லாதவர்கள் தேவனுடைய மக்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அதான் வேதம் சொல்லு. அப்போஸ்தலர் யார் கண்டுபிடிச்சாங்க? பைத்தியக்காரன் தான் சொன்னாங்க. தேவ மனுஷனை யார் கண்டுபிடிச்சாங்க? தேவ மனுஷன் சீசர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் யார் கண்டுபிடிச்சாங்க? சீசர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. மற்றவங்கலாம் கண்டுபிடிக்க முடியாது. தேவ மனுஷனை அப்படிதான் கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா? அப்போ பார்க்கும்போது இருதயத்துல மறைந்திருக்கிற குணம், நம்ம அலங்கரிக்கிற அலங்கரிப்பு எதுன்னா இந்த மாதிரி அந்த ஆவியோட நம்ம தேவனுக்கு முன்னால் நின்று போய் நின்னோன்னு சொன்னா வா மகனேன்னு கூப்பிடுவார். ஸோ அந்த இருதயத்துல மறைந்திருக்க அந்த ஒரு அலங்காரத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். அதுதான் துர்க்குணத்தை நம்மளை விட்டு எடுக்கணும் அப்படின்றது தான் அடுத்தது. இன்னொரு பொல்லாப்பு. ஸோ இதை எப்படி நம்ம தனியாக பிரித்து பார்க்க முடியும்? நம்ம இருதயம் சுத்தமாயிடுச்சுன்னா செய்கைன்னா ஆகிடப்பாங்க. அடுத்தது செய்கையும் சுத்தமாக இருக்கும், வார்த்தை சுத்தமாக இருக்கும், நடக்க எல்லாமே சுத்தமாயிடும். பாத்திரத்தை உள்பகுதி சுத்தமாயிட்டா வெளிப்பகுதி தானாக சுத்தமாக இருக்கும். பொய் சொல்லக்கூடாதுன்னு நம்ம கண்ட்ரோலாக இருக்க வேண்டியதில்லை. பண ஆசை உள்ளேருந்து போயிடுச்சுன்னா பொய் தானாக போயிடும். பொய்யே நம்ம பேசக்கூடாது, ரொம்ப கண்ட்ரோலாக இருப்போம். பொருளாசை நம்மளை விட்டு போகலன்னு சொன்னால் பொய் தானாக வரும். கண்ட்ரோல் பண்ணி பாருங்களேன். நீங்கள் பொய்யை பேசக்கூடாது, ரொம்ப கண்ட்ரோலாக இருப்போம். ஆனால் பொய் பேசுவோம் சாதாரணமாக. ஏன்னா உள்ள என்ன இருக்குங்க? பண ஆசை, பொருள் ஆசை, மற்றவங்க என்ன மதிக்கணும்னு ஆசை. இந்த 3 ஆசை உள்ள இருக்க வரைக்கும் பொய்யை யாராலும் எடுக்கவே முடியாது. எடுக்க முடியுமா? சேலஞ்ச் பண்ணி பாருங்க. ஒரு சகோதரர் சொல்லிக்கிறாரு, ஒரு முஸ்லீம் சகோதரர் சொல்றாரு, பேசிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும், இந்த வருஷத்துல நான் நிறைய இது பண்ணி ரொம்ப கண்ட்ரோலாக இருந்து பார்த்தேன், ஆனால் நிறைய பொய்யெல்லாம் பேசிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதை நினச்சி, தேவனே இது எப்படி சரியாகுன்ற ஒரு மருந்து என்கிட்ட தேவன் கொடுத்துருக்கீங்க. ஆனால் இந்த மனுஷன்ட்ட இப்போதைக்கு அதை சொல்ல முடியாது, சொல்லி அவரை சரிப்படுத்த முடியும். ஆனால் ரொம்ப கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. ஆனால் எது போனால் உள்பகுதி சுத்தமானால் தானே வெளிப்பகுதி சுத்தமாகும் இல்லைங்களா? பண ஆசை போயிட்டு, அதான் பண ஆசை எல்லாத்தையுமே வேறு, பொருளாசை இல்லைங்களா? மற்றவங்க என்ன புகழன்ற ஆசை, அந்த 3 நீங்கள் எடுத்துக்கிட்டோம். வேத வசனம் பொய்ன்றதை வாயிலிருந்து வராது. யார் என்ன மதிச்சா இல்லைங்க, உண்மை சொல்லும் இல்லைங்களா? பொய்க்கு மனுஷனால சுய கண்ட்ரோலாக எடுக்க முடியாது. தேவ வசனத்தின் மூலமாக தான் நம்ம அதை எடுக்க முடியும் அப்படின்றது பார்க்குறோம். அடுத்தது பொல்லாப்பு. அப்படி பார்க்கும்போது இதை நம்ம பிரித்து பார்க்கறது காட்டிலும் பொல்லாப்புன்றது என்னவா இருக்கலாம்? செய்கை நடக்க தானே அது கூட இல்லைங்களா? பாருங்க, நம்ம இப்போ இருதயம் சுத்திகரிக்கப்பட்டுட்டு பழைய பொல்லாத மாவு புளியை தூக்கி போட்டுட்டோம் தூரமாக, இருதயம் சுத்தமாயிடுச்சு. அப்படி இருந்தால் போதுமா? அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னு வேதமே நமக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து முன்னால் வச்சிருக்கிறாரு. வாசிக்கலாம் பாருங்க. நம்ம 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10-11 படிக்கலாம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஸோ அடுத்த ஸ்டெப் எடுத்து நமக்கு முன்னால் வைக்கிறார். இன்னொரு வசனம் கொலோசியரில் படிச்சு முடிக்கிறேன் பாருங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு காரியத்தை சொல்லுவார். நம்முடைய பழைய புளித்த மாவு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 3ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் பழைய புளித்த மாவு.
கொண்டு கொள்கிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். ஸோ இது வந்து பழைய இது கழிச்சு போடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 12லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சுபாவத்தை தரிச்சு கொள்ளுங்கன்னு சொல்றாரு. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இருதயத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீதிய பொறுமையையும் தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஸோ இதை அடுத்த இதை நம்ம என்ன பண்ணிடணுங்க, இதை கழிஞ்சு போட்டால் மட்டும் போதாது, அடுத்ததை நம்ம அணிஞ்சு கொள்ளணும். இதை எடுத்து போட்டுட்டு எம்டியாக வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வச்சுருந்தா என்ன ஆகுங்க, அசுத்த ஆவி ஒரு வீட்டை விட்டு போயிடுச்சு, போய் நல்ல இடம் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் வருது. வரும்போது அங்கே என்ன இருக்குங்க, எம்டியாக இருக்குது, என்ன இல்லைங்க. அப்போ சத்தியம் இல்லை. சத்தியம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், மறுபடியும் உள்ளே பூந்துடும். அதுதான் இங்கே சொல்லி பார்க்கும்போது சத்தியம் நமக்குள்ளே வந்துச்சுன்னா எப்படி இருப்போம், நாங்கள் உருக்கமான இரக்கத்தை தரித்து கொண்டு நீடிய சாந்தம் பொறுமை இதெல்லாம் நம்ம தரிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது வந்தது வெளியே நின்றுட்டு போய்கிட்டே இருக்கும். இதை நம்ம உள்ளே வைக்கலன்னு சொன்னால் அடுத்த ஸ்டெப்பு அது உள்ளே புகுந்து 7 மடங்கு அதிக நிலைமைக்கு நம்மளை கொண்டு போயிடும்னு சொல்லி நமக்கு சொல்கிறார். அப்போ கிறிஸ்துவோடைய குணத்தை நம்ம வளர்த்துக்கணும். நம்மக்கிட்ட தப்பு இல்லை, நம்ம வந்து மாறிட்டோம், நம்ம திருப்தி அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் போயிடும். அடுத்த சுபாவத்தை நம்ம என்ன பண்ணணும், அணிஞ்சு கொள்ளணும். ஆகவே நம்ம இன்னைக்கு இந்த பாடத்தையே பார்க்குறோம். ஏன் இந்த ஒரு நம்முடைய லைஃப்பை சரிப்படுத்தக்கூடிய ஒரு பாடம் தான் இது. ஏன் இந்த கேரக்டர் ஸ்டடியை நம்ம இன்னைக்கு எடுக்கிறோம், ஏன்னா நம்ம எதில் கை வைக்க போகிறோம், இன்னைக்கு இந்த வாரத்தில் வியாழக்கிழமை அப்பத்தில் கை வைக்க போகிறோம். நம்ம நிதானித்து பார்க்கணும். அதுக்கு தான் நம்ம இதை குறித்து நம்ம இவ்வளோ ஸ்ட்ராங்காக எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லைங்களா. அப்போ முக்கியமாக இந்த பாடத்தில் 6 காரியம் பார்த்தோம். 6 காரியம் தனித்தனியாக பிரித்து சொல்லுங்க பார்க்கலாம். பரிசேயருடையது பாரம்பரியத்தில் விட்டு நம்ம என்ன பண்ணணும், விடுவிச்சுக்கிடணும். அதான் நம்ம வந்துட்டோம், ஆனால் நம்ம பாரம்பரியத்தில் இன்னும் கை வச்சுக்கிட்டு தான் இருப்போம் நம்ம அங்கே இல்லைங்களா. அவங்க கிட்ட என்ன பண்ணிட்டு ஒட்டிக்கிட்டு தான் இருப்போம். அவங்கள மறுதளிக்க முடியாமல் சரி என்ன பண்ணுறது, அவங்களோடய நம்ம கொஞ்சம் நேரம் செலவு பண்ணிட்டு போக வேண்டியது, கொஞ்சம் புளித்தமாக எல்லாத்தையும் புளிக்க பண்ணிடும் இல்லையா. அவங்க கூட போகும்போது ஒரு வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாத தன்மை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதோட நாமளும் நிற்போம் இல்லையா. அந்த கத்திரிக்கோள் போட்ட வேண்டியது அவசியம். ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது. அடுத்தது ஏரோதர் புளித்தமாவு எதுன்னு பார்க்கும்போது அதிகாரம் செலுத்தக்கூடிய தந்திரசாலியாக இருக்கு. இவங்கள நம்ம நிதானிச்சுன்னு பண்ணுவோம், நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது துர்க்குணம் இல்லையா. அப்போ பார்க்கும்போது அடுத்தது பழைய சுபாவத்தை விட்டு நம்ம விலகிறது இல்லையா. அப்போ குணத்தை நம்மளை சரிப்படுத்தி நம்முடைய நோக்கத்தை சரிப்படுத்தணும் இல்லையா. இவ்வளோ தேவை நமக்கு இருக்குது இல்லைங்களா. இந்த ஒரு தேவை உணர்ந்தவர்களாக கிறிஸ்து இயேசுடைய ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த ரத்தத்தில் அப்பத்தில் பங்கு பெற போகிற நம்ம அந்த ரத்தம் எதுக்காக சிந்தப்பட்டுச்சுன்னா இதுலேருந்து நம்மளை கம்ப்ளீட்டாக சுத்திகரிக்கிறதுக்காக தான் அது கொடுக்கப்பட்டுச்சு. ஏன் நமக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார்னா இப்படிப்பட்ட சுபாவம் நம்ம விட்டு எடுக்கப்படுறதுக்காக தான் அவர் அடிக்கப்பட்டார் இல்லைங்களா. அப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த இது எல்லாமே சத்தியம். இதை விசுவாசித்து நாம் இதில் குறையா இருந்தாலும் கூட, தேவனே நான் இன்னைக்கு குறையா இருக்கேன், ஆனாலும் நீங்கள் என்னை சத்தியத்தினால பரிசுத்தப்படுத்துவீங்கன்ற விசுவாசத்தினால அந்த ரத்தத்து மேலே நமக்கு தேவன் கொடுத்துருக்க அந்த விசுவாசத்தில் அந்த அற்பத்தை நம்ம பங்கடையும். இது இல்லாமல் நம்ம துணிகரமாக போய் எதையும் கை வைக்க வேண்டியதில்லை. நம்ம நிதானித்து பார்த்து தேவனே நான் அதில் குறையா இருக்கேன், பழைய புளித்த மாவுன்னு என்கிட்ட இருக்கு, அது என்னை விட்டு நீங்கி போக எனக்கு உதவி செய்யுங்க, நம்முடைய சத்தியத்தினால் என்னை பரிசுத்தப்படுத்துங்க விசுவாசத்தோடு கூட நம்ம என்ன பண்ணால அந்த அப்பத்தில் பங்கு பெறலாம். அடுத்து பார்க்கும்போது இன்னும் நம்ம சத்தியத்தின் அறிவு நமக்குள்ளே வந்தால் தான் எதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுங்க. இந்த பாரம்பரியம் இதெல்லாம் நம்ம நல்லா கண்டுபிடிக்கணும். சத்தியத்தை நம்மளை இன்னும் நல்லா வளர்த்து கொள்ளணும். அப்போ நம்மளுடைய நேரத்தை நம்ம என்ன பண்ணணும், அதிகமாக இன்னும் வேதத்தை வாசிக்கிறது, சபை கூடுகள் இன்னும் அதிகமாக செலவு பண்ணணுங்கிற அந்த ஒரு விசுவாசத்தோட சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் என்று சொல்ல அந்த வார்த்தையின்படி இன்னும் நல்லா நான் கூடி வருவேன் தேவனே, எனக்கு நீங்கள் அந்த குறையிலேருந்து என்னை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தோடு கூட நம்ம அதில் கை வைக்கலாம். ஆனால் இதெல்லாம் இருந்து கூட நம்ம துணிகரமாக மட்டும் அதில் என்ன பண்ணக்கூடாது, கை வைக்கணும். நாம நிதானிக்கிறதுக்காக தான் நம்ம இதை பார்க்குறோம் இல்லையா. அப்போ அந்த புளித்த மாவு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் இல்லாதபடி அறுப்புண்டு போக பண்ணிடும். ஆதாமுக்குள்ளேருந்து அறுப்புண்டு போகிறத பற்றி பிரச்சனை இல்லை. ஆதாமுக்குள் எல்லோரும் மறிக்கிறது, கிறிஸ்துக்குள்ள உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இஸ்ரேல் சபையில் ஞானஸ்நானம் எடுத்து வந்திருக்க நமக்கு எங்கே வந்துருச்சுங்க, ஆதாமுடைய மரணம் நமக்கு அன்னைக்கே சம்பவிச்சிருச்சு. கிறிஸ்துக்குள்ள உயிர்த்தெழப்பட்டிருக்கிற நாம இந்த ஜீவன் நவமான ஜீவனாக மாறிடணும், இந்த ஜீவன் பரிபூர்ணப்பட்டுடணும். ஆனால் இங்கே இது புறம்பாக்க தள்ளப்பட்டுச்சுன்னு சொன்னால்
இன்னும் பள்ளத்தாக்கில் தூக்கி போட்டுருவார் இல்லைங்களா. அதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ பார்க்கும்போது இப்போ நம்ம யாத்திராகம் புத்தகத்தில் அந்த 12ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை படிக்கலாம். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போவான். பாருங்க, புளித்த அப்பத்தை 7 நாள் வரைக்கும் புசிக்க கடவீர்கள். எது அது? புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள்னா எதுங்க? இந்த 7000 வருடங்களும் தேவன் டைம் கொடுத்துருக்கிறார். அதுக்குள்ள புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட்ருங்க. 8ஆவது நாள் கை வச்சிங்கன்னா பிதாவாகிய தேவனுடைய டைம் வந்துடுங்க. அங்கே கிறிஸ்துவோடைய இறக்கம் கிடையாதுங்க. தேவன் பட்சிக்கிற அக்னி அங்கே நின்றுவார். 7 நாளுக்குள்ள எதை சாப்பிட்றணுங்க? புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட்றணும். இப்போவே நமக்கு இதுக்குள்ளவே நம்ம புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட்றணும். சுவிசேஷ யுகம் முடிவுக்கு நம்முடைய ஜீவ நாட்களுக்குள்ளேயே 7ங்கிறது பரிபூர்ணம். நம்முடைய ஜீவ நாட்களுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம்? புளிப்பை நம்ம வீட்டை விட்டு எடுத்துடணும். 1000 வருஷத்துல எல்லா மக்களும் புளிப்பு எடுக்கணும். 8வது நாள் போனால் புளிப்புள்ள அப்பத்தோடு அங்கே உள்ள போனோம்னா கட்டாஃப் அங்கே இல்லையா. புளிப்புள்ள ஒன்றும் என்ன பண்ணதாங்க இதாக இஸ்ரேல் சபையில் இல்லாத அப்படி அறுப்புண்டு போயிடணும். இஸ்ரேலாம் தேவனுடைய ஜனங்களாக மாறிடுவாங்க எல்லாருமே. இப்போ தேவனுடைய ஜனமாக நாம் இருக்கிறோம். 1000 வருஷம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு எல்லாரும் தேவனுடைய ஜனமாக இருப்பாங்க. தேவன் அவர்களோட கூட வாசமாக இருப்பார். அங்கே புளித்த மாவு இருந்தால் அவர் இருக்க மாட்டார். அது சொல்றாரு, சொல்றாரு உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும் புளித்த மாவு. வீடுன்னா என்னதுங்க? நம்முடைய சரீரம், பூமிக்குரிய வீடாகி நம்முடைய சரீரம் சொல்றாரு. அந்த சரீரம் நம்ம ஜீவ நாட்கள் வாழ்றதுக்குள்ள அந்த புளிப்பை நம்மளை விட்டு எடுக்கணும். எடுத்தாதான் தேவனுக்கு முன்னால போய் நிற்க முடியும். புளிப்போட போய் அவர் முன்னால் நிற்க முடியாது. அந்த புளிப்பை எடுக்கிறதுக்காக தான் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரரை இந்த பூமிக்கு அனுப்புனது. புளித்த மாவோட நம்ம வாழ்றதுக்காக அல்ல. ஏன் அங்கே இருந்து அவர் வரணும்? ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்து நமக்காக ஏன் தரித்திரர் ஆகணும்? நமக்காக ஏன் அந்த சிலுவையில் வந்து தொங்கணும்? நமக்காக ஏன் அப்படி பாடுபடணும்? பிதாவினால் ஏன் அவர் கைவிடப்படணும்? ஏன் என்னை கைவிட்டீர்னு அவர் கேட்கணும். நாம் புளிப்பில்லாதவர்களாக மாறதுக்காக தான் அவர் அடிக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த ரத்தம் இன்னைக்கு நமக்கு எவ்வளோ ஒரு பாக்கியத்தை கொடுக்குன்னா, புளிப்பற்றவர்களாக தேவனுக்கு முன்னால் கூட நம்மளை நிப்பாட்டுறதுக்காக தான் அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது 19வது வசனம். 7 நாளளவும் உங்கள் வீடுகளில் புளித்த மா காணப்படலாகாது. நம்முடைய ஜீவ நாட்கள் எவனாகிலும் புளிப்பிடப்பட்டதை புசித்தால் அவன் பரதேசியானாலும் சுதேசியானாலும் அந்த ஆத்துமா இஸ்ரவேல் சபையில் இராமல் அறுப்புண்டு போவான். ஸோ அதை பார்க்கும்போது தேவனுடைய ஜனமாக வந்திருக்கிற நாம, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்ட நாம இதிலிருந்து அறுப்புண்டு போயிடக்கூடாது. குமாரனுடைய ரத்தத்தை நம்ம காதுங்கள் மிதிச்சிடக்கூடாது இல்லைங்களா. அப்புறம் அதுக்கு என்ன கிடைக்காதுங்க? கொடிதான் ஆக்கினி வந்துடுவாங்க. அப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அந்த புளிப்பை கழியணும். புளிப்பு இருந்தாலும் கூட அது நம்மளை எடுத்து போகிறதுக்கான அந்த விசுவாசத்தோடு கூட நம்ம அந்த அப்பத்தில் பங்கடையணும் இல்லைங்களா. அதுக்கு தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். அதனால தான் இப்போ ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் புரிஞ்சிருக்குமே. எப்படிப்பட்ட அப்பத்தை புசிக்கிறது நமக்கு பிரியமாக இருக்குங்க. இஸ்ரேல் மக்கள்கிட்ட சொல்கிறாரு, புளித்த அப்பத்தை புசிக்கிறது உங்களுக்கு பிரியமாக இருக்கும். 6000 வருஷமா மனுஷனுக்கு அந்த புளித்த அப்பத்தை சாப்பிட்றது அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது இல்லையா. பழைய துர்க்குணத்தோடு வாழ்றதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் தேவன் சொல்லிட்டாரு, எனக்கு இது பிரியம் கிடையாது. உனக்கு அது பிரியம், எனக்கு பிரியம் கிடையாது. நான் சொல்கிற மாதிரி அந்த அப்பத்தை புளித்தமாக உன்னை விட்டு எடுத்துட்டு இல்லையா. அப்போ தேவன் எவ்வளோ அன்பு கூர்ந்து அந்த வார்த்தையை நமக்கு சொல்லியிருக்காரு. அப்போ தான் நம்ம பார்க்கும்போது நம்முடைய விசுவாசத்தை நம்ம ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசித்து முடிச்சிடலாம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஸோ இந்த வசனம் தான் பொருள். அழைச்ச தேவன் இதுக்கு தான் அழைச்சிருக்கிறாரு. நாம் புளித்தமாவா இருக்கிறதுக்காக அழைக்கல, குமாரருடைய சாயலை நாம் தரித்து கொள்றதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது இதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டோம், வேற எதுக்காகவும் நம்ம அழைக்கப்பட இல்லை. ஆகவே இந்த ஒரு தெளிந்த சத்தியத்தோடு கூட நாம் இந்த அப்பத்தில் பங்கு பெறணும் இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு சுபாவம் எதுவும் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல தேவன் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா பாரம்பரியம் நமக்குள்ள இன்னும் இருக்குதுன்னு அர்த்தம். தேவன் சொல்லிட்டு அது கம்ப்ளீட்டாக எடுத்து போட்டுடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா. அப்போ இன்னும் கூட நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் இந்த பாடத்தை இன்னும் ஆராய்ச்சி
பார்க்கலாம். இருக்குது இவ்வளோ காரியங்கள் நம்ம பார்க்கும்போது நேரோதுக்கிட்ட இருந்து கற்றுக்கொள்கிறோம், பரிசெயர் சதுசேயர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? நம்மளுடைய சுபாவம் நம்மக்கிட்ட இருக்கிறதே நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஆகவே பார்க்கும்போது புளித்த அப்பம் நம்ம விட்டு கம்ப்ளீட்டாக எடுக்கப்படணும். புளிப்பில்லாத அப்பத்தை நம்ம ஆசரிக்கணும். புளிப்பில்லாத சத்தியத்தை நம்ம விசுவாசித்து அந்த அப்பத்தில் நம்ம பங்கு பெறணும். ஆகவே நம்ம ஒவ்வொருவரும் இந்த ராபோஜனத்தில் நம்ம வெகு கிட்டத்தில் கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூற போகிற நாம் இப்படிப்பட்ட தெளிந்த சத்தியத்தோடு கூட நாம் எவ்வளோ குறையாக இருந்தாலும் கூட விசுவாசத்தின் நிறைவோடு கூட தைரியமாக விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோட நம்மளுடைய கிருபாசன தண்டையில் போய் இந்த அப்பத்தில் நம்ம பங்கு பெறலாம். ஆகவே தேவன் தான் நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம ஒவ்வொருவரையும்